வணக்கம். இன்றைக்கி நாங்கள் முள்ளங்கியில் வர செய்ய போகிறோம். இந்த முள்ளங்கி கிழங்குல இருக்கிற நீர்ச்சத்து வெளியேறாத மாதிரியும் அதே நேரம் அந்த கீரையும் சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி நல்ல பூ போல் வரையோண்டு செய்ய போகிறோம். வாங்க நாங்கள் வர செய்ய தொடங்குவோம். நான் இதில் 2 முள்ளங்கி எடுத்திருக்கிறேன். இந்த முள்ளங்கி இப்போ கடைகளில் பெருசாக காண முடியாது. இந்த முள்ளங்கி எங்களோட மகன் நுவரெலியாலேருந்து வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். முந்தி இந்த முள்ளங்கி தான் இருக்கிறது, நீட்டு முள்ளங்கி இருக்காது. இப்போ கூடுதலாக நீட்டு முள்ளங்கி தான் இருக்குது. இதில் நல்ல துவர்ப்பு சத்தும் நீர் சத்தும் இருக்குது. இது நிறைய நோய்களுக்கு நல்ல ஒரு மருந்து. நாங்கள் இந்த கீரையை துப்புரவாக்கிட்டு கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் 1-2 இலைகள் பழுத்துட்டுது, அதை நாங்கள் ஒதுக்கிடுவோம். முள்ளங்கியெல்லாம் துப்புரவாக்கிட்டு இதை கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். கழுவிட்டு நல்லா தண்ணியை உதறிட வேணும். முள்ளங்கி வர செய்கிறதுக்கு இதை ஸ்க்ரேப்பரில் உரச தேவையில்லை. நாங்கள் நல்ல மெல்லிசாக கத்தியால் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல இந்த கிழங்கை வட்டம் வட்டமாக வெட்டிடுவோம். அதுக்கு பிறகு மெல்லிய கீறுகளாக வெட்டி எடுத்துடுவோம். அப்போ எங்களுக்கு தண்ணியெல்லாம் புழிஞ்சு வெளியே அனுப்ப தேவையில்லை. இதை இப்படியே வர செய்யலாம். இந்த சத்தே இந்த துவர்ப்பு தன்மையான இந்த நீர் சத்து தானே. இப்போ நாங்கள் அதை புழிஞ்சு வெளியேற்றிட்டு சாப்பிட்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்போ நாங்கள் இதில் தண்டை வெட்டிக்கொள்வோம். இந்த தண்டு பகுதியை வெட்டிட்டு அதை வேறையாக வச்சுக்கொள்ளுவோம். இது என்ன கரைச்சல், தண்டு வேறையா கிழங்கு வேறையா இலை வேறையான்னு யோசிக்க வேணாம். ஒரு சில சமையல்கள் நாங்கள் அந்த முறைப்படி செய்தால் தான் அதில் சத்துக்கள் அழியாமலும் எங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கீரையை நல்ல மெல்லிசை அரிஞ்சு கொள்ளுவோம். இப்போ கீரையும் அரிஞ்சு முடிஞ்சது. இதை வேறையாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் வர செய்ய தொடங்குவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை மேசக்கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்து கொள்ளுவோம். கடுகு பொரிஞ்சோடனே பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் 2 செத்தல் மிளகாய் கிள்ளி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். செத்தல் மிளகாயை கருக விடக்கூடாது, லேசாக கலந்து விட்டுட்டு இதோடு நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கிறேன். வெங்காயத்தை லேசாக கலந்து விடுவோம், வதங்கட்டும். இப்போ இதோட உள்ளி சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு 4-5 உள்ளிப்பல்ல தட்டி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து வதங்க விடுவோம். வெங்காயம் உள்ளியெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் முள்ளங்கியை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் அரை மேசக்கரண்டி அளவு தான் எண்ணெய் விட்டுருந்தேன். இந்த முள்ளங்கி இப்போ இதில் இருக்கிற தண்ணியிலேயே தான் சேர்ந்து அவிய போகுது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். முள்ளங்கியை மூடக்கூடாது. மூடினோம்னு சொன்னால் தண்ணி சலசலன்னு வந்துடும். திறந்தபடியே அப்படியே வதங்க விடுவோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்கிறேன். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே 2 செத்தல் மிளகாயும் போட்டிருக்கிறோம். எல்லாமே ஓரளவு வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் முள்ளங்கின்ற அந்த தண்டு பகுதியை சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த தண்டு பகுதி எவ்வளவு அவிஞ்சாலும் அதில் ஒரு நரநரப்பு தன்மை இருக்கும். அதனால் நாங்கள் கன நேரம் அவிய விட தேவையில்லை. 1 நிமிஷம் போல் அப்படியே கைவிடாமல் கலந்து விட்டோம்னு சொன்னால் இந்த முள்ளங்கியோடு சேர்த்து இந்த தண்டும் அவிஞ்சிடும். முள்ளங்கி தண்டு எல்லாமே இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுவோம். இதோட மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். இடித்த தனி மிளகாய் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம். இந்த தேங்காய் பூவில் இருக்கிற ஈரத்தன்மை கொஞ்சம் காயும் வரையும் இதை கலந்து விடுவோம். கடைசியாக நாங்கள் எங்களோட முள்ளங்கின்ற கீரைகளை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படி நாங்கள் கடைசியாக கீரையை சேர்க்கிறதால அதில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே அழியாமல் எங்களோட உடம்புக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் முதல்ல கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருந்தோம். இவ்வளவு தான் முள்ளங்கின்ற வேலை முடிஞ்சுது. இப்போ நாங்கள் 1 நிமிஷம் போல் இந்த அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கொள்ளுவோம். கூட்டி வச்சுட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இறக்கிடுவோம். முள்ளங்கியில் எண்ணற்ற சத்துகள் இருக்குது. ஆனாலும் குறிப்பாக சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற ஆட்கள் அடிக்கடி முள்ளங்கியை சாப்பாட்டில் சேர்க்க வேணும். முள்ளங்கி சமைக்கிற நேரம் அதை துருவிட்டு அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு நாங்கள் சமைக்கக்கூடாது. அப்படி சமைக்கிறதால எந்த பயனும் இல்லை.
தண்ணியை பிழிஞ்சு எடுத்தோம்னு சொன்னால் அதில் இருக்கிற துவர்ப்பு தன்மை வெளியேறிடும். ஆனால் அந்த துவர்ப்பு தான் எங்களோட உடம்புக்கு தேவை. கீரையை போட்டு ஒரு நிமிஷம் போல் நான் கலந்து விட்டு கொண்டிருந்தேன். இப்போ கீரை தயாராகிட்டுது. இனி நாங்கள் இறக்கிடுவோம். எங்கள்ட சுவையான முள்ளங்கி வரை தயாராகிட்டுது. நல்ல ஆரோக்கியமான வரை. இதில் நாங்கள் இந்த முள்ளங்கியில் உள்ள சாரை வெளியே அனுப்பாமல் இன்றைக்கி சமைச்சிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா, அதாவது முள்ளங்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி.